ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எல்லாமே பேசும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி டாக்ஸ் ஃபைல் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு லாகின் ஐடி. அந்த லாகின் ஐடியை நம்ம பேன் கார்டு வச்சு கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் அது வீடியோ போடுறேன். இதுக்கு நீங்க இன்னும் பண்ண தேவையில்ல. ஆன்லைன்ல இன்கம் டாக்ஸ்ன்னு டைப் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல உங்களுக்கு லாகின் ஒரு ஆப்ஷன் வரும். லாகின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்டர் த பேன் கார்டு டீடைல் வரும். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண லாகின் ஐடி, ஆதார் ஐடி எதனா வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஐடி நீங்க போட்டு கிளிக் பண்ணி நீங்க லாகின் கன்டினியூன்னு குடுத்தா போதும். உங்களோட டீட்டெயிலுக்கு ஏத்த மாரி அது ஜஸ்ட் லாகின் ஆயி வந்துரும் அது. நீங்க அத ஜஸ்ட் கிரியேட் பண்ணி, நீங்க கிரியேட் பண்ண யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட நீங்க என்டர் பண்ணி, இன்கம் டாக்ஸோட போர்ட்டலுக்கு நீங்க போயிடலாம். இந்த பாஸ்வேர்ட மறந்துட்டாலும் பிரச்சனை இல்ல. ஃபர்கெட் பாஸ்வேர்ட்ன்னு குடுத்து நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். பெரிய இஷ்யூஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க இங்க தான் மெயினான இடம். நீங்க அசஸ்மென்ட் இயர செலக்ட் பண்ணணும். யூசுவலி அசஸ்மென்ட் இயர் வந்து நீங்க லாஸ்ட் இயரே கிரியேட் பண்ண போறீங்கன்னா, இந்த இயர் தான் அதுக்கான அசஸ்மென்ட் இயரு. இப்ப நம்ம ஃபைல் பண்ணும்போது 25 ஏப்ரல் டூ 26 மார்ச்சுக்கான ஃபைலிங். ஸோ அசஸ்மென்ட் இயர் 25 டூ 26 கிரியேட் பண்ணிட்டு, ஆன்லைன்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்னா நீங்க செலக்ட் பண்றது டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ஃபைலிங் அண்ட் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் இங்க இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அது எரர்ஸ் ஆயிடும்னு நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க கிரியேட் பண்ணிட்டு சேவ் குடுத்தீங்கன்னா, அது அங்கேயே இருக்கும். நீங்க ரெஸ்யூம் ஃபில்லிங் குடுத்து அதுக்கான கரெக்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்றேன்னா, ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் குடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து குடுக்குறேன். நீங்க இங்க வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஐடிஆர் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஐடிஆர் செலக்ட் 1 அண்ட் 4 அப் டூ 4 இருக்கு. 1 ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வெறும் சேலரி அக்கவுண்ட்லேருந்து வருது. 2 ஃபார் இன்கம் டாக்ஸ் கெயின், லாங் டைம் கெயின், ஷார்ட் டைம் கெயின் இந்த ஷேர் மார்க்கெட். 3 ஃபார் பிசினஸ் பீப்புள், 4 ஃபார் அதர்ஸ். நீங்க 1 செலக்ட் பண்ணா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 2 செலக்ட் பண்ணுங்க. நீங்க டாக்ஸ் கெயின் எதனா எடுத்திருக்கீங்களா? அப்புறம் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாக்ஸ் இன்கம் மோர் தென் எக்ஸெப்ஷன் லிமிட். நம்மளோட டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்த காம்பன்சேட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லை தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. அது ஃபாலோட் பை நம்மளுக்கு இந்த மாதிரி 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல், நெக்ஸ்ட் வந்து கிராஸ் இன்கம் டீடைல், அப்புறம் டோட்டல் டிடக்ஷன், டாக்ஸ் பெய்ட், வெரிஃபை யுவர் டீடைல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கான பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட நேம் அண்ட் ஐடென்டிட்டி எல்லாமே இருக்கும். உங்களோட பேங்க் டீடைல் ப்ளஸ் வந்து உங்கள் ஃபாதர் நேம், அட்ரஸ், இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணுங்க. இதில் தான் வந்து ப்ளஸ் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து உங்களோட ரீஃபண்ட் கிரெடிட் ஆகணுமோ அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மோர் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் கிளியர். தென் நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணுறீங்க, ஓல்டு ரெஜிமியா நியூ ரெஜிமியா, ப்ளஸ் வந்து உங்கள் சோர்ஸ் என்ன, இன்கம் சோர்ஸ் எல்லாமே இங்கே தான் செலக்ட் பண்ணணும். இதை ஃபார்வர்டு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயில் மோர் கிளியராக ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். அதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்களே ஃபில் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணிங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நான் ஃபர்தராக வந்து உங்களுக்கு நேச்சுரல் சோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸோட நியூ ரெஜிமி, ஓல்டு ரெஜிமி செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில். நீங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணால் உங்களுக்கு அடுத்து வர பேஜ் தான் இது. இதில் வந்து நீங்கள் வந்து நேச்சர் ஆஃப் இன்கம்மை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன டைப் ஆஃப் இன்கம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் என்ன, கவர்மெண்ட் ஸ்டாஃபா, ப்ரைவேட் ஸ்டாஃபா, நீங்கள் வந்து பென்ஷனரா, என்ன டைப்பில் நீங்கள் இன்கம் வாங்கியிருக்கீங்கன்னு. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இல்லைனா நீங்கள் வந்து என்ன கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுக்க போறீங்கன்னா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுக்க போறீங்களான்னு சொல்றது. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அவங்க கேட்டிருக்கிறது. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கீழே வந்து போட்டிருக்கு பாருங்க. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி எஸ்ன்றது கீழே, நோன்றது கீழே. நீங்கள் புதுசு எடுக்க போறீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமி நோ. ஓல்டு எடுக்க போறீங்கன்னா எஸ், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பார்த்து அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த எக்ஸம்ஷன் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, அப்புறம் ஃபிக்ஸட் போட்டிருக்கீங்களா, உங்களோட
வேற எதனா ஒரு சோர்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கன்செப்ஷன் வேணும்னா, நீங்க வந்து ஓல்ட் ரெஸ்யூம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல டிஃபால்ட்டா நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் ஃபைலிங் தான் பண்ண போறேன். எனக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூம்ல இருக்கிற எக்ஸெம்ப்ஷனே போதும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூமே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ வர ஃபியூச்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நியூ டாக்ஸ் ரெஸ்யூமே பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூமேக்கு எந்தவித பெனிஃபிட்டும் இல்ல. நீங்க ரெஸ்யூமே செலக்ட் பண்ணிட்டோனே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரது தான் கிராஸ் இன்கம். இந்த கிராஸ் இன்கம் வந்து நீங்க எங்கெங்க என்னென்ன சோர்ஸ்லேருந்து எவ்வளோ இன்கம் எடுத்தீங்க? டிஃபால்ட்டா உங்களோட பான் கார்ட் டீட்டெயில் வச்சு கவர்மெண்ட்டே இத அப்லோட் பண்றோம். நீங்க ஜஸ்ட் இத வந்து கரெக்ஷன் பார்க்கலாம். இன்கேஸ் எதனா உங்களுக்கு டிஸ்பியூட் எதனா இருந்ததுன்னா, நீங்க இத வந்து இங்க அப்டேட் பண்ணலாம். நான் இந்த சோர்ஸ்லேருந்து இவ்வளோ இன்கம் எடுத்திருக்கேன். இது வந்து எடுத்திருக்கேன்ட்டு. ஸோ டிஃபால்ட்டா இங்க வந்து இந்த யூசர் பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. டிவிடெண்டா ஷேர்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்திருக்கு. சேவிங் பேங்க்லேருந்து கொஞ்சம் வந்திருக்கு. அதாவது காசு வந்து ஃபிக்ஸட் இல்லாம வந்த காசு. ஸோ இவங்க டோட்டலா வந்து 71,000 வந்து இன்கம் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதர் தென் இன்கம் எதுனா தான் நீங்க அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டோட்டல் டிடக்ஷன். டோட்டல் டிடக்ஷன்ல தான் நீங்க வந்து உங்களுக்கான இன்வெஸ்ட்மென்ட் நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றத நீங்க வந்து மென்ஷன் நியூ டாக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கன்செப்ஷன் வர மாதிரி இருக்கும். அக்னிபந்த் அந்த மாதிரி ஃபியூ ஆப்ஷன்ஸ். ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் போய் உங்களுக்கான டாக்ஸை மோஸ்ட் ஆஃப் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கன்செப்ஷன் வெரி வெரி லெஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கீமில் என்னென்ன காசு வந்தது நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் தான் இருந்தது. டோட்டல் இன்கம், டிவிடெண்ட்லேருந்து எவ்வளோ வந்தது, ஃபிக்ஸட்லேருந்து எவ்வளோ வந்தது, சேவிங்ஸ்லேருந்து எவ்வளோ வந்தது. எங்கள் டீட்டெயிலாக நீங்கள் இந்த பேஜில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது எந்த பேங்க்லேருந்து வந்ததுன்றதை நீங்கள் இங்கேருந்து வெரிஃபை பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இவங்களோட சேலரி வந்து லெஸ் தென் 7 lakhs அண்ட் 26 to 27 அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு வந்து பிலோ 11 லேக் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமியை விட்டுட்டு நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமி எடுத்தாலே ஓகே. இல்லை நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதில் தான் உங்களுக்கான கன்செப்ஷன் இருக்கும். ஃபர்தராக நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணி கவர்மெண்ட் கிட்டேருந்து நீங்கள் அதுக்கான ரீஃபண்டை எப்படி வாங்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுவரைக்கும் நான் பண்ணது தான் உங்களோட நியூ டாக்ஸ் ரெஜிமி. நியூ டாக்ஸ் ரெஜிமி நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் குடுத்து, நீங்க டைரக்ட்டா உங்களுக்கான ஃபார்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டூ வெரிஃபிகேஷன் குடுத்து, உங்களுக்கு அதுக்கு மேல வந்து எதுவுமே தேவையில்ல. இதுல நீங்க ஃபர்தரா வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட பர்சனல் டீட்டெயில், நீங்க பர்சனல் டீட்டெயில கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபர்தரா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி. டோட்டல் கிராஸ் இன்கம், உங்களுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து இன்கம் வந்தது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதையும் நீங்க கரெக்ட்டா இருந்தா கன்ஃபார்ம் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டோட்டல் டிடக்ஷன். நீங்க எதனா ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஸ்கீம நீங்க இங்க ஆட் பண்ணி, அதுக்கான நீங்க ரீஃபண்ட நீங்க வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்டிட்டருந்து. உங்களுக்கு ஒரு சில ஸ்கீம் வந்து கன்செப்ஷன் அதிகமா வரும். ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் வந்து ரீஜியன். நீங்க அடுத்து வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஆப்ஷன வந்து நீங்க எஸ்ன்னு குடுக்கணும். எஸ்ன்னு குடுத்து நீங்க கன்ஃபார்ம் குடுத்தா போதும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமியா மாறிடும். இதுல நீங்க வந்து டோட்டல் டிடக்ஷன்ற பேஜுக்கு நீங்க போணும். அதுல ஃபர்ஸ்ட் வரதா ஏடிசி. ஏடிசின்றது தான் வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க, பிஎஃப் போட்டிருக்கீங்க. இது எல்லாமே உங்களோட ஏடிசில தான் வரும். இப்போ முன்னாடி வந்து ஏடிசி வந்து நீங்க உங்களோட டீட்டெயில் குடுத்து இது பண்ணா போதும். ஜஸ்ட் வந்து உங்களோட பாலிசி நம்பர்லாம் என்டர் பண்ற மாரி இருக்காது மேக்ஸிமம். இப்போ வர்றது வந்து நீங்க உங்க பாலிசி நம்பரு, அதுக்கு நீங்க எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இத நீங்க குடுத்து ஒன் பை ஒன்னு நீங்க ஆட் பண்ணிட்டே வரணும். நீங்க எவ்வளோ வேணா ஆட் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து ஏடிசில உங்களுக்கான கன்சப்ஷன் வந்து 1.5 லேக்ஸ். அதாவது உங்களோட டோட்டல் எக்செப்ஷன் வந்து 1,50,000 ஓகேங்களா? நீங்க மேக்ஸிமம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனா கவர்மெண்ட் குடுக்குற மேக்ஸிமம் உங்களுக்கான பெனிஃபிட் வந்து இதுதான். நீங்க ஃபர்தரா இதுல வந்து நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. நீங்க எதுலனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, நீங்க இத இன்வால்வ் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் நீங்க எதுலனா பண்ணியிருக்கீங்கன்னா, அது ரெசிப்ட் இருக்கணும். அதுக்கான சீரியல் நம்பர நீங்க அப்டேட் பண்ற மாரி இருக்கும். கான்ட்ரிபியூஷன் டூ கவர்ன்மென்ட் ஸ்கீமு இது என்பிஎஸ் இந்த மாரி இருக்கும். என்பிஎஸ் மேக்ஸிமம் வந்து நீங்க யாரும் போட்டிருப்பீங்களான்னு தெரியல. நீங்க போட்டிருக்கீங்கன்னா, இது பண்ணிக்கோங்க. நான்லாம் போட்டிருக்கேன் என்பிஎஸ். அது ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் அது. மெடிக்கல் ட்ரீட்மென்ட்க்கு நீங்க எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதையும் போட்டுக்கோங்க. ஹை எஜுகேஷன் லோன்ஸ் எதனா போட்டிருக்கீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிடென்ஷியல் ஹோம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றீங்க.
நெக்ஸ்ட்டு வந்து எதனா பர்ச்சேஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா போட்டுக்கலாம். டொனேஷன், ஃபண்ட் இதெல்லாம் நீங்க எதனா பே பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில் குடுத்துக்கலாம். ரெண்ட் வந்து நீங்க இங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான இது குடுத்து நீங்க இங்க பே பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து 60,000 தான் கன்சப்ஷன். உங்களுக்கு ரென்ட்டுக்கு வந்து நீங்க இங்க ஒரு சீரியல் நம்பர் வரும். அது நீங்க ஃபார்ம் 10ஏன்றது நீங்க முன்னாடி ஃபில் பண்ற மாரி இருக்கும். நான் அது எப்படி ஃபில் பண்றதுன்றது என்னோட நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா அர்ஜென்ட்டா தேவைன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமா அத அப்டேட் பண்றேன். நோ ப்ராப்ளம். ஸோ எதனா ஐடியா வேணுனாலும் நீங்க பிங் பண்ணலாம். நான் பர்சனலா மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க எதனா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறீங்க, லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கிறீங்க கேலண்டர் இயர்ல அப்டின்னா, நீங்க அதோட சீரியல் நம்பர் நீங்க ஃபில் பண்ணலாம். உங்களோட ஆர்சி புக் எந்த இடத்துல இருக்குது, எந்த பேங்க்ல லோன் வாங்குனீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்க வந்து இங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் ஆஃப் கன்சப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மறக்காம சேவ் குடுத்துருங்க. ஏன்னா, சேவ் குடுத்தா தான் நீங்க வந்து ஒரு தடவ குடுத்தது வந்து திருப்பி உங்களுக்கு இருக்கும். நீங்க கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்றீங்கன்னா, அதுக்கான பில் நம்பர் கண்டிப்பா முக்கியம். உங்களுக்கான எங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதோட பில் நம்பர் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் சரி, எஜுகேஷன் எதனா லோன் பே பண்ணியிருந்தாலும் சரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல நீங்க எதனா டிசீஸ் எதனா இருக்கு அப்படி ன்ற பட்சத்தில நீங்க அதுக்கான டீட்டெயில ஃபில் பண்ணி எதனா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ, அதே இதுலயே நீங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மென்ட்க்கு எதனா இது பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு வந்து போல் டாக்ஸ் ரெஜிமில நீங்க எவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாத்துக்கும் நீங்க இங்க ஃபில் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு கன்செப்ஷன் இருக்குது. நீங்க பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கும். ஸோ, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில தான் உங்களுக்கான கான்ட்ரிபியூஷனுக்கான கன்செப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இந்த பேஜ வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா, இதில ஃபில் பண்ற டீட்டெயில் தான் ரொம்ப மெயினு. ஏன்னா, இதில ஃபில் பண்ண டீட்டெயிலுக்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு கன்செப்ஷன் வந்து கிடைக்கும். இதில நீங்க ஃபில் பண்ணலன்னா, அதுக்கான கன்செப்ஷன் கிடைக்காது. கவர்மெண்ட் ஓனா இந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிக்காது. நீங்க எதனா பண்றதா இருந்தா ப்ராப்பரா இதில வந்து அந்த சீரியல் நம்பர் வச்சு ஏன்னா பேக் எண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து உங்க சீரியல் நம்பர் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, உங்களுக்கான ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ, நீங்க வந்து கரெக்ட்டான டீட்டெயில் வச்சு இதில எவ்வளோ ஃபில் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இதில கிடைக்கும். டோட்டல் டிடக்ஷன்றது நீங்க எவ்வளோ இதுவரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ, அத டீட்டெயில் வச்சு உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, ஃபர்தரா வந்து நீங்க ஸ்பீடா போற மாரி இருக்கும். பட் நான் இத பொறுமையா பண்ணேன்னா, இந்த ஃபார்ம் வந்து இன்னைக்கு முடியாது. ஏன்னா, இது வந்து ஆடிட்டர் ஃபில் பண்ணவே மேக்ஸிமம் 2 டேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ, நீ மேக்ஸிமம் ஏன் நான் ஸ்பீடா போறேன்னா, நீங்க வந்து வீடியோ வந்து சீக்கிரமா நீங்க பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்லைனா இருக்கும். பிளஸ் வந்து இதில மேக்ஸிமம் வந்து நீங்க ஓனா ஃபில் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்காது. வீடியோ நெறைய பிளர் ஆகுதுன்னு இது பண்ணாதீங்க. அந்த பிளர்ரிங் வந்து வெறும் பேன் டீட்டெயில் அந்த மாரி பர்சனல் டீட்டெயில் வரும்போது நான் பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் அது உங்களோட டீட்டெயில் தான் நீங்க அங்க ஃபில் பண்ணுங்க. உங்களோட ஓடிபி இதான் எல்லாமே. இந்த ஓடிபி நீங்க எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. இத நீங்க ஃபில் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். உங்களோட ஆதார் டீட்டெயில் வச்சு நீங்க அந்த ஓடிபி குடுத்தா போதும். மத்தபடி நீங்க இத வந்து ப்ரிவ்யூ டாக்குமெண்ட் வச்சு எங்கெங்க என்ன டீட்டெயில் இருக்குன்னு நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸிமம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. இது வந்து நீங்க வந்து ஓனா பண்ணலாம். இல்லன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கான ஐடியாஸ் வந்து தரேன். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? டாக்குமெண்ட் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க எதனா இன்வெஸ்ட்மென்ட் மிஸ் பண்ணாம இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்களுக்கான டீட்டெயில் வந்து ஆதார் டீட்டெயில் நீங்க போட்டீங்கன்னா, ஆதார் டீட்டெயில் வச்சு ஓடிபி ஜெனரேட் ஆகும். ஸோ, இத வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணி குளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு எதனா டீட்டெயில் வேணும்னா பிங் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஃபர்தரா உங்களுக்கு எதனா ஐடிஆர்ல எதனா டீட்டெயில் வேணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங்.